ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மோஸ்ட்லி நம்ம எப்பவுமே பெண்களை குறித்து தான் நம்ம அடிக்கடி பேசிட்டே இருக்கோம் இல்லையா? அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அவங்களுடைய எமோஷனல், அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள், அவங்க எப்படி சொசைட்டியை ஃபேஸ் பண்றாங்க, அவங்கள சொசைட்டி எப்படி நடத்துது, அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் ஆண்களுக்குள்ளேயும் வழிகள் இருக்கு. அப்படிதானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த சொசைட்டில ஒரு ஆண் வந்து சிரிச்சுட்டே இருந்தா அவன் ரொம்ப ஹாப்பின்னு நினைக்கிறான். அந்த சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளவு பெயின் ஒளிஞ்சிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? பல ஆண்கள் தன்னுடைய கஷ்டத்தை யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாம சைலண்டா சஃபர் பண்ணிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அழணும், ஆனா அழ முடியாது. உடைஞ்சு போகணும், ஆனா உடைஞ்சு போனாலும் ஸ்ட்ராங்கா ஃபேஸை காமிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா இந்த சொசைட்டி ஆண்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கிறதையே அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஒரு பொண்ணு அழுதுச்சுன்னா ஆறுதல் சொல்ல 1000 பேர் வருவாங்க. ஆனா அதுக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாங்க, ஈவன் ஹேஷ்டேக் கூட கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு ஆண் சைலண்டா உடைஞ்சு போயிட்டா, நீ ஆம்பளடா, ஸ்ட்ராங்கா இருடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனாலதான் பல ஆண்கள் தங்களுடைய பெயினை வந்துட்டு வாய்ஸா இல்லாம சைலன்ஸாவே மாத்திட்டு இருக்காங்க. சரிதானே? பகல்ல எல்லாருக்காகவும் சிரிச்சுட்டு இருப்பாங்க, இரவுல தனியா உட்காந்து சிரிச்சு பெயினை ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாருடைய ப்ராப்ளத்தையும் வந்துட்டு ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணுவாங்க. பட் அவங்க பெயினை கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. சில ஆண்களுடைய லைஃப் பாத்தீங்கன்னா வெளியில ரொம்ப நார்மலா தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சைலண்டான வார் நடந்துட்டு தான் இருக்கும். இந்த வீடியோ அது சைலண்டா சஃபர் பண்ற எல்லா ஆண்களுக்குமான ஒரு குரலா தான் இருக்கும். நீங்க நம்ம சொசைட்டில வந்துட்டு ஒரு வார்த்தை இருக்கு, அதனா அது எப்படி சொல்ல, எழுதப்படாத ஒரு விஷயம். எப்பவுமே ஆண் பிள்ளைகள் எப்பவுமே அழக்கூடாது, ஆண்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீ ஆம்பளடா, எதுக்குடா அழுற, அழக்கூடாதுடா. ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா வீடே சூப்பர் ஆயிடும் இல்லையா? ஆனா சின்ன வயசுல கூட பாத்தீங்கன்னா ஒரு கீழே விழுந்து காயம் அடிப்பட்ட அவன் 2 நிமிஷம் அழுதானே, ஒரு ஆம்பளை பிள்ளை நீ போய் என்னடா இதுக்கு அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸ்கூல்ல கூட ஏதாவது ஒரு ஃபெயிலியர்ஸ்லாம் வந்து, பையனா பிறந்துட்ட இதுக்கெல்லாம் ஏன்டா கவலைப்படுற, இது இல்லைன்னா வேற ஒரு விஷயம் பார்த்துக்கலாம், இல்லை ஒரு மளிகை கடை கூட வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. லவ் ஃபெயிலியரா, மூவ் ஆன்டா, பாய்ஸ் டோன்ட் க்ரை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் சொல்ல சொல்ல ஒரு ஆண் வந்து தன்னுடைய ஃபீலிங்ஸை வெளியில சொல்ல முடியாம அப்படியே பயப்பட ஆரம்பிச்சிடான். அவன் மனசுக்குள்ள ஸ்லோவா ஸ்டோன் மாதிரி அவனுடைய மனசு ஆயிட்டு இருக்கு. அந்த ஸ்டோனுக்குள்ள தினமும் அவனுடைய இதயம் வந்து உடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அவனுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, அதை யாரும் யோசிக்கிறது இல்லை. ஒரு மிடில் கிளாஸ் மேனோட வாழ்க்கை அவனுடைய வந்து சம்பள தேதிக்குள்ளதான், அதுவும் கடைசி இஎம்ஐக்குள்ளதான். அவனுக்கு ஃபீவர் இருந்தாலும் வேலைக்கு போவான், மனசு உடைஞ்சாலும் சிரிச்சுட்டே வேலைக்கு போயிடுவான். ஏன்னா அவனை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்கு. ஒரு நாள் அவன் லீவ் போட்டானா அன்னைக்கு அவனுடைய சேலரி கட் ஆயிடும். அந்த சேலரியை கமிட்மெண்ட் வச்சுதான் அப்பாவோட மெடிசன், அம்மாவோட ஆசை, தங்கச்சியோட கல்யாணம், ஒய்ஃபோட எக்ஸ்பெக்டேஷன், சில்ட்ரன்ஸோட ஃபியூச்சர், இது எல்லாத்தையும் தூக்கிட்டு தான் ஒரு ஆண் சைலண்டா வாழ்ந்துட்டு இருக்கான், அவனுடைய வேதனைகளை மறைச்சு வச்சுக்கிட்டு. யாராவது அவன்கிட்ட கேட்டிருக்காங்களா நீ நல்லா இருக்கியான்ட்டு? பல ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாம் சும்மா ஸ்டேட்டஸ்லயும் ஜிபிலையும் இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஒரு ஸ்மைலுக்காக போடுற ஒரு வேஷம். ஆனா ரியாலிட்டியில அவங்க எவ்வளவு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு தூங்க முடியாம நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்களா இருக்காங்க. லோன் ப்ரெஷரு, அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்கும், நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாலே இந்த தனிமையில இருக்கும். இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் நமக்குள்ள வந்துகிட்டே தான் இருக்கும் அந்த ஆண்களுக்கு இல்லையா? எப்படி சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ட்ராப் ஆகி போய் இருப்பாங்க. இந்த சொசைட்டி என்ன சொல்றது, ஆண்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிதான் அவங்க கேட்பாங்க. உங்களுக்குலாம் என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. ஒரு பெண் வந்துட்டு பெயினை ஷேர் பண்ணா 1000 பேர் இருக்காங்க, இது நிஜம்தான். ஆனா ஒரு ஆணுக்கு யாருமே வரப்போறது இல்லைன்னா அமைதியா, ரொம்பலாம் டிராமா ஓவர் சீனா இருக்கிறா நீ பண்றது அப்படின்னு சொல்லிடுவாங்களே. ரிலேஷன்ஷிப்ல கூட பாத்தீங்கன்னா பல ஆண்கள் தன்னுடைய உணர்ச்சிகளை மறைச்சிக்கிட்டு தான் வாழ்றாங்க. அவங்க பெண்களை மாதிரி லபோதிபோலாம் கத்தி சண்டை போட்டு தன்னுடைய எமோஷனை வந்து வெளியே காட்டுறது கிடையாது. அமைதியா பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இந்த வாழ்க்கை நான் குழந்தைகளுக்காக ஆறு என்னுடைய பேரண்ட்ஸ்க்காக, தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய சுத்த வட்டவங்களுக்காக வாழ்ந்துதான் ஆகணும்ட்டு ஒரு கவர் பண்ணி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹர்ட் ஆனாலுமே அவங்க யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வீக்கா தெரியக்கூடாது இல்ல. ஆண்களுக்கு எப்படின்னா கூட இருக்கிறவங்க சிரிச்சிடக்கூடாதுல்ல. சில பெண்கள் வந்து எப்படி நினைப்பாங்கன்னா, ஒரு ஆண்கள் வந்து சைலண்டா இருந்தா அது ஆட்டிடியூடுன்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையில அவன் உள்ளுக்குள்ள 1000 போராட்டம் நடந்துட்டு இருக்கும். ஒரு ஆண் வந்து எப்பவும் கோபமா இருக்கிறதுக்கு பின்னாடி அவனால சொல்ல முடியாத பெயின் இருக்கும். அவன் சடனா வந்துட்டு ஒரு சைலண்டா ஒரு தனிமையா இருக்கானா அதுக்கு பின்னாடி அவனுடைய நம்பிக்கை உடைஞ்சு போயிருக்கும். இந்த சொசைட்டி ஆண்களை வந்து ஒரு ஏடிஎம் மெஷின் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு, அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கு, அவங்களுக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கு.
ஒரு ஆண் சம்பாதிக்கிற மெஷின் மாத்திரம் கிடையாது, அவன் ஒரு மனுஷன் தான்றத ஒவ்வொரு குடும்பத்தாரும் யோசிக்கணும். சில நேரம் அவனுக்கு ஒரு ஹக் தேவைப்படும், சில நேரம் அவங்ககிட்ட நீ டயர்டியா இருக்கியா அப்படின்னு கேட்கறதுக்கு யாருக்கு தேவைப்படும். ஆண்கள் வந்து ஸ்ட்ராங் தான், பட் ஆண்க்கும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கும் சம்டைம்ஸ் சப்போர்ட் தேவைப்படும். ஒரு ஆண் வந்து தன்னுடைய பெயினை எல்லாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவனோட சைல்டுஹுட்ல இருந்து ஒரு விஷயம் மட்டும் கத்துக்கிட்டான், ஆம்பளை பிள்ளைங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், எதுக்கும் உடஞ்சிடக்கூடாது. அதனால அவன் மனசு உடைஞ்சாலும் அவன் சிரிச்சுட்டே தான் போறான். கண்ணீர் வந்தா கூட ஃபேஸை திருப்பிட்டு அவன் போயிட்டே இருக்கான். ஹெல்ப்னு தேவைப்பட்டா கூட அவன் யார்ட்டையும் சொல்லாம ஐ ஃபைன் சொல்லிட்டு போறான். ஆனா அந்த ஐ எம் ஃபைனுக்குள்ள எவ்வளவு பெயின் இருக்கு தெரியுமா? சில ஆண்கள் எவ்வளவு நேரம் தூங்காம சீலிங்கை பார்த்துட்டு யோசிக்கிற ஆண்கள் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எதுவும் பேச முடியாம உள்ளுக்குள்ள 1000 தாட்ஸ் இருக்கும். நான் தோத்துட்டேனா, என்னால ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலி லைஃபை ரன் பண்ண முடியல, எனக்குள்ள இவ்வளவு ப்ரெஷர் இருக்கு, என்னை யாராவது உண்மையா புரிஞ்சுக்கிறாங்களா, என் குடும்பத்துக்கு இவ்வளவு உழைக்கிறேனே அப்படின்னு கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லாம சைலண்டா உடைஞ்சு போவாங்க. அவனுடைய ஒரு ஆண் வந்து அவனுடைய கண்ணீருக்கு விட்னஸ் ஆகுறது எதுனா அவனுடைய பில்லோஸ் மட்டும்தான். பகல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவன் நைட் டைம்ல அவன் கூட அவனை ஹேண்டில் பண்ண முடியாம அவனை ஹேண்டில் பண்ண முடியாம உடைஞ்சு போற விஷயங்கள் எத்தனையோ நாள் இருக்கு. சில பேர் நினைப்பீங்க ஆண்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு. ஒரு ஆண் தான் ஃபேமிலியோட ஃபியூச்சருக்காக தன்னுடைய ட்ரீம்ஸை சாக்ரிஃபைஸ் பண்றான் இல்லையா? அவனும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள செத்து போய்கிட்டு தான் இருப்பான். அப்பா வயசாகிறத பார்த்து பயப்படுறான், அம்மா கஷ்டப்படுறத பார்த்துட்டு உடஞ்சு போயிடுறான். சில்ட்ரன்ஸோட ஃபியூச்சரை நினைச்சு ஸ்லீப்லெஸ் நைட்ஸா அவனுக்கு போயிட்டு இருக்கு. ஒய்ஃபோட எல்லா பெயினையும் அவனால சொல்ல முடியாம சைலண்டா இருக்கான். ஏன்னா அவனுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லாத நேரம் தான் ரொம்ப அதிகம். ஒரு ஆண் வந்து அவனுடைய பிரச்சனையை ஒரு நாள் முழுக்க பேசினாலும் அதை யாருமே நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் சில ஆண்கள் ரொம்ப ஸ்லோவா எமோஷ்னலா எப்படி சொல்ற நம் ஆயிடுறாங்க. சிரிப்பாங்க ஆனா சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க ஆனா எப்பவுமே ஒரு லோன்லினஸோட தான் இருப்பாங்க. எல்லாருக்காகவும் வாழ்வாங்க ஆனா அவங்களுக்காக யாருமே இல்லைன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துடும். இதெல்லாம் சேர்த்து ஒரு நாள் அவங்களுடைய மனசு ஃபுல்லா உடஞ்சு போயிடும். ஒரு நாள் சொசைட்டியே அவங்கள்ட்ட ஷாக் ஆகி கேட்கும், உனக்கு என்ன குரண்ட்? ஆனா அவன் தினமும் சைலண்டா சுமந்த பெயின் யாருக்குமே தெரியாது. ஒரு ஆண் வந்து அவனுடைய வாழ்வை முடிச்சுக்கலான்னு யோசிச்சா கூட அவனுடைய லேட் ஆசை என்ன தெரியுமா? அவனோட என்னை யாராவது புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு யோசிப்பாங்க. அவன் பணம் மட்டும் இல்லை, ரெஸ்பெக்ட் மட்டும் இல்லை, நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை இருக்குமா, ஒரு ஆள் இருப்பாங்களான்னு தான் எதிர்பார்க்கிறார். ஆனா அந்த ஒரு வார்த்தை கூட கேட்காம பல ஆண்கள் உள்ளுக்குள்ள செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சொசைட்டி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஆண்கள் ரோபோட் கிடையாது, அவங்களும் மனுஷங்க தான். அவங்களுக்கும் மனசு இருக்கு, அவங்களுக்கும் கண்ணீர் இருக்கு, பயம் இருக்கு, உடைஞ்சு போகும் தருணங்கள் இருக்கு. ஒரு ஆண் சைலண்டா இருக்கிறான்னா அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அர்த்தம் இல்லை. சில நேரம் அவன் பெயின் சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லாம இருக்கலாம். இந்த வீடியோ முடிக்க போற சமயம் இப்ப நான் ஒண்ணுதான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சொசைட்டிக்கும் ஃபேமிலிக்கும் ஒரு ஆண் வந்து எப்படின்னா சம்பாதிக்கிற மிஷின் கிடையாது, அவனும் ஃபீலிங்கோட இருக்கிற ஒரு மனுஷன் தான். எப்பவும் அவன் ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது, சம்டைம்ஸ் அவனும் சோர்ந்து போயிடுவான், அவனும் உடைஞ்சு போயிடுவான். அதனால ஆண் சைலண்டா இருக்கான்னு அது ஒரு ஈகோன்னு நினைச்சிடாதீங்க. அவன் உள்ளுக்குள்ள போராடிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபேமிலியா இருக்கிறவங்க, நீங்க ஒய்ஃபா நீங்க அவருடைய பணத்தை மட்டும் பார்க்காதீங்க, அவருடைய மனநிலையை பாருங்க. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கிற மாதிரி நீ நல்லா இருக்கியான்னு கேளுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் அவர்கிட்ட கொட்டிட்டு இருக்காதீங்க. அவருடைய டயர்டா இருந்தா அவர்கிட்ட அன்பா பேசுங்க. அந்த டயர்டுக்கு காரணம் என்னன்னு பாருங்க. அந்த சைலன்ஸை நோட்டீஸ் பண்ணுங்க. பல ஆண்கள் தன்னுடைய பெயினை ஃபேமிலிக்காக மறைச்சிருக்காங்க. சொசைட்டினா ஆம்பளா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ஆண்களுக்கும் அழ உரிமை இருக்கு, உடைஞ்சு போகும் தருணங்கள் இருக்கு, அன்பு தேவைப்படுற நேரங்கள் இருக்கு. ஒரு ஆணை ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி அவனுடைய சைலண்டா சுமக்கிற பாரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில நேரங்கள் ஒரு ஹக், ஒரு கேரிங் வேர்டு, நான் இருக்கேன்னு சொல்ற ஒரே ஒரு சென்டென்ஸ் ஒரு ஆணோட உயிரையே காப்பாற்றும். ஆண்கள் வந்து பயம் கொள்ளவும் கிடையாது, அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கோட பாருங்க. ஏன்னா நீங்க ஒரு பயத்தோட ஆணை பார்க்காதீங்க. வெளியில ஸ்ட்ராங்கா பயங்கர ஸ்ட்ராங்கா தெரியுற ஆண்கள் உள்ளுக்கு அன்புக்காக போராடுறாங்க. இனிமே உங்க வீட்டுல இருக்க தந்தையா இருக்கட்டும், கணவரா இருக்கட்டும், சகோதரனா இருக்கட்டும், நீங்க பாக்குற பார்வையில ஒரு மாற்றம் இருக்கணும். அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க. அவங்கள ஒரு கேரா பாருங்க, அவங்கள ஒரு மெஷினா பார்க்காதீங்க. கண்டிப்பா உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு மாற்றம் வரும் நான் நம்புறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல்.